இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. அருகில் வந்தாரே, மனது உருகினாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடி செய் என்றார். இயேசு பூமியில் இந்த நாட்களில் நிறைய ஓமைகளினால் பேசுகிறார். நிறைய காரியங்களை எளிதாக எல்லோரும் புரிந்து கொள்கிற விதத்திலே செயல்பட்டதை நாம் விதத்திலே பார்க்க முடியும். இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது ஒருவன் தன்னை நீதிமான் என்று காண்பித்துக் கொள்ள இயேசுவிட சில கேள்விகளை கேட்கிறான். தனக்கு பிறன் யார் என்னெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு ஓமை சொல்கிறான். ஒருவன் எருசலேமிலிருந்து எரியுவுக்கு புறப்பட்டு போனானாம். போகிற வழியிலே கல்லர் கைகளில் மாட்டிக்கொண்டான். அவனை அடித்து வஸ்திரங்களை உரிந்து குற்றுயிராய் போட்டுட்டு அந்த கல்லர்கள் போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த வழியா ஆசாரியன் ஒருவன் வருகிறான். அவன் பார்த்து எந்த உதவியை செய்யாமல் விலகி போகிறான். அதே வழியில ஒரு லேவியன் வருகிறான். அவனும் பார்த்து உதவி செய்யாமல் விலகி போகிறான். அதே வழியில் ஒரு சமாரியன் வருகிறான். அவனை பார்த்து மனம் இறங்கி அவன் காயங்கள் எல்லாம் கட்டி அவனை தன்னுடைய கழுதின் மேல வச்சு ஒரு சத்திரத்துல சேர்த்து அவனை பராமரித்து பிழைக்க வச்சு வைத்து விடுகிறான். பணத்தையும் கொடுத்து தன் வழியாய் திரும்பி போகும்போது சொல்லிட்டு போறான், நான் திரும்பி வரேன், என்ன அதிகமா பணம் செலவழிந்தால் அதையும் கொடுத்து விடுகிறேன்னு சொல்லி போகிறான். இந்த காரியத்தை சொல்லிவிட்டு இயேசு அவனை பார்த்து கேட்கிற, இதுல யாருப்பா எப்படி இருக்கணும்னு இப்ப சொல்ல வைக்கும்போது, யார் இதுல அதிகமா இது பண்ணும் போது அந்த இரக்கம் காட்டினவனேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அந்த ஆசாரியன் விலகிட்டான், லேவியன் விலகிட்டான். ஆனா அந்த சமாரியன் குறித்து நீனும் அவ்விதமாக போய் இரக்கம் செய்ய சொல்லுகிறார். நாம ஆண்டவர் இதைத்தான் எதிர்பார்க்க. நாம் இரக்கம் காட்டும் பொழுது, மற்றவர்களுக்கு இறங்கும் பொழுது, உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இறங்குவார், உதவி செய்வார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று கூட வேதம் சொல்லுகிறது. இந்த இரக்கம் தான் நியாய தீர்ப்பு நாளில மேன்மை பாராட்டும். பாருங்கள், ஒரு வேடிக்கையான ஒரு ஆர்டிகல் நான் ஒரு இதுல வாசிச்சேன். காட்டுல ஒரு மனுஷன் ஓட்டு போய் அங்க தவம் இருக்கலாம்னு சொல்லி போறாரு. பழங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு ஆள் போய் கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தடியில ஒரு நரி இருக்குது. அந்த நரிக்கு 2 கால்கள் இல்ல, ஆனா பார்க்க நல்ல கொலு கொலுண்டு அங்கதான் படுத்திருக்கு, நல்லா சாப்பிடுது. எப்படி அதுக்கு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு வேட்டையாட முடியாது, எங்க போக முடியாது, நடக்க முடியாது. ஆனா இது இவ்வளவு பசுமையா செழிப்பா இருக்குது, எந்த தோலும் எலும்புமா இருக்கணும், ஆனா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அதை கவனிக்கும் போது டெய்லி ஒரு சிங்கம் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகுது. அது எப்படின்னா அது வேட்டையாடி சிங்கம் சாப்பிட்டுட்டு இதுக்கு ஒரு பங்கு எடுத்து கொடுத்து சாப்பிட கொடுத்துட்டு போறதை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. சிங்கம் என்றால் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடக்கூடியது. இந்த நரியை கூட விட்டு வைக்காது. ஆனா அந்த நரிக்கே இறங்கி ஆகாரம் கொடுக்குது சொன்ன உடனே இவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த நரிக்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாருன்னா என்ன ஏன் நடத்த முடியாது, எனக்கு ஏதாவது உதவி செஞ்சு என்னை போஷிப்பாருன்னு சொல்லி ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துருந்தாரு. ஆகாரத்தை யாராவது கொண்டு வருவாங்க அல்லது ஏதாவது கொண்டு வந்து கொடுக்கும், பழங்களை கொண்டு கொடுக்கும். நான் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருப்பேன். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, எந்த உதவியும் கிடைக்கல, யாரும் ஹெல்ப் பண்ணல. இவரு பசி என்னன்னா கொள்ளுது, அப்படியே மயக்கம் வருது. அந்த வழியா ஒரு ஞானி வராரு. இவர் பிரச்சனையை சொல்றாரு. ஐயா, நான் போன இந்த மாதிரி ஒரு சிங்கம் இருக்குது காட்டுல இருந்து, ஒரு நரியும் பார்த்தேன். அந்த நரியுடைய சூழ்நிலை எப்படி, ஆனா அதுக்கு டெய்லி சிங்கம் சாப்பாடு கொடுக்குது. அந்த அளவு ஆண்டவர் சிங்கத்தின் மனசை மாத்தி அந்த நரிக்கு இறங்குறாரு. ஆனா எனக்கு யாருமே இங்க உதவி செய்ய வரல, நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அதுக்கு அர்த்தம் புரியலையா அப்படிங்கும்போது அந்த ஆண்டவர் என்ன பார்ஷியாலிட்டி பாக்குறாரு, வித்தியாசம் பாக்குறாருலாம் சொல்லும் போது அந்த ஞானி சொன்னாரா, ஏன்பா நீ ரெண்டுத்தையும் பாக்குறா, நரியும் பாக்குறா, நீ நரியை போல இருக்கணும்னு விரும்புறா, உட்கார்ந்த இடத்துல யாராவது சாப்பாடு கொடுத்து சாப்பிடு. ஏன் அந்த சிங்கத்தை போல இருக்கணும்னு நீ ஏன் விரும்ப மாட்டேங்கிறா? ஆண்டவர் நீ நரியா இருக்கணும்னு வைக்கல, அதற்காக ஒண்ணு அழைக்கல, தெரிந்து கொள்ளல. நீ சிங்கத்தை போல இருக்கணும், நீனும் சாப்பிடணும், முடியாம இயலாதவருக்கு நீனும் கொடுத்து உதவணும்பா, இதான் ஆண்டவர் விருப்பம் அப்படின்னு சொன்னதுதான் இவர் புரிஞ்சுக்கிட்டாராம். நாம அநேக நேரம் சிங்கத்தையும் பாக்குறோம், நரியும் பாக்குறோம், நரிய போல இருக்கணும் தானே விரும்புறோம். இல்ல, சிங்கத்தை போல நமக்கு மட்டுமல்ல மற்றவருக்கு கொடுத்து உதவல, இரக்கம் பாராட்டலாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சிறியர்கள் நீங்க எதை செஞ்சீங்களோ அதை ஆண்டவருக்கு செய்றீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உட்கார்ந்த இடத்துல கஷ்டம் இல்லாம, நஷ்டம் இல்லாம, பாடு இல்லாம, பிரச்சனை இல்லாம, நான் உண்டு, என் வேலை உண்டு, குடும்பம் உண்டு, ஒரு வட்டத்தை போட்டுட்டு இருக்கிறத விட்டு கொஞ்சம் தாண்டி எவ்வளோ தேவையானவங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்துல நாம கை கொடுப்போம், தூக்கி விடுவோம், தைரியம் கொடுப்போம், நம்பிக்கை கொடுப்போம், வாழ்ந்திருக்கப்படுவோம்.
கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதனால் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வருகிறோம் அப்பா. நிறைவை பார்க்க முடியாத அல்லது குறை கூறிக்கொண்டிருக்கிற, குறைவோடு வாழ்கிற சமுதாயத்துல தான் நாங்க வாழ்றோம். அந்த நாட்கள் அப்படியே ஆகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இரக்கமற்ற ஒரு சூழ்நிலை அப்பா. நடக்கிற காரியங்களும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த நாட்கள் நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாய், இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், இரக்கம் செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. இதனால எனக்கு அது இல்ல, இது இல்ல, எனக்கு இதெல்லாம் ஒண்ணு நடக்க மாட்டேங்க, அவங்களா செட்டில்டு, இப்படிலாம் சில சிந்தனைலாம் விட்டுட்டு எங்களால முடிந்தத இந்த சமாரியன் செய்தது போல நாங்களும் செய்யத்தக்கதா இந்த கிருபை பாராட்டுங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல தைரியம் கொடுங்கப்பா. நல்ல வித்தியாசமா உங்களுடைய விருப்பத்தின்படி சிந்திக்க உங்களுடைய சிந்தனைகளை கொடுத்து எங்களுக்கு வழி நடத்துங்க. துதிகனமே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒரு முறைதான். முடிந்த அளவு உதவி செய்வோம், இரக்கம் பாராட்டுவோம். தேவனுடைய கரத்திலிருந்து நாமும் இரக்கத்தை பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே, போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே, எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே, உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை.